இலங்கையில் வந்து பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எது முக்கியமான முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் தான். இலங்கையிலே மிக பிரசித்தி பெற்ற அது முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரௌபதி அம்மன் ஆலயம் அப்படிங்கிறதுனால இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமான முறையில் வந்து சித்தரித்து அப்படியே செய்திருக்கிறாங்க. ஸோ பாண்டவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரீடம் போட்டு போகிறவங்கலேருந்து மற்றவங்க எல்லாருமே பாண்டவர்களாக வந்து கருதப்படுவாங்க. ஒரு வனவாசத்துக்கு இவ்வளோ பேர் போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தான் எனக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் கோயிலில். அதாவது ஒரு காலத்தில் மட்டு அம்பாறை அப்படின்னு சொல்லப்பட்டது வந்து பட் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு முழுமையாக்கப்பட்டது ஒரு பகுதி தான் வந்து பாண்டிருப்பு. ஸோ பாண்டிருப்பில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் என்றதை தாண்டி வந்து இலங்கையில் வந்து பிரசித்தி பெற்ற திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எது முக்கியமான முதலிடத்தில் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற திரௌபதி அம்மன் ஆலயங்கள். ஸோ மட்டக்களப்பில் வந்து இந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலாக வந்து பார்க்கப்படக்கூடிய ஒன்று. அதாவது வந்து நம்ம ஊர்லேயும் வந்து திரௌபதி அம்மன் ஆலயம் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போன வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க. தீபா கவிதாசெல்லாம் வந்து இந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதாவது தீ மிதிக்கிறது. ஸோ அந்த தீ மிதிச்ச வீடியோலாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து ஒரு திரௌபதி அம்மன் ஆலயம் கவிதாஸ் தீபாவளியில் வந்து பாய்ஞ்சது. அண்ட் அதே மாதிரி இப்போ ஸ்ரீலங்காவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு கோயில் தொடங்கும், ஃபினிஷிங்கில் ஒரு கோயில் முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. அண்ட் அதே மாதிரி மட்டக்களப்பு அம்பாறை இந்த பகுதியில் வந்துட்டு ஆரம்பத்தில் பல கோயில்கள் திறந்தாலும் ஃபினிஷிங் அதாவது முடிய பெற்றிருக்கிறது, கடைசியாக முடிச்சு வைக்கிற ஒரு ஆலயம் எது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் ஆலயம் தான் வந்து. இதில் ரொம்பவே ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எப்போவுமே வந்து இந்த திரௌபதி அம்மன் வழிபாடு அப்படி சொன்னால் வந்து அது மகாபாரதம் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி. அதாவது திரௌபதியை வந்து மகாபாரதத்தில் மெயினான ஒருத்தங்களாக வந்து இருப்பாங்க. ஸோ அதை பற்றின வரலாறு நிறைஞ்ச ஒரு ஆலய வழிபாட்டாக வந்து இந்த ஒரு திரௌபதி அம்மன் ஆலய வழிபாடு வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து வனவாசம் போவாங்க. ஸோ இந்த வனவாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல். ஒரு ஊரில் அப்படிங்கிறது இல்லாமல் வந்து 2-3 ஊரை சுற்றி வந்து இந்த வனவாசம் போயிட்டு வருவாங்க. ஸோ இதுக்கு பின்னால் பல ஸ்டோரி இருக்குது, அதை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்க்குறது முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்தது கூட வந்து கொஞ்சம் டூ லேட், இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக வந்துருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயில் பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக வந்து கற்பூர சட்டி வந்து நிறைய பேர் எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் அதே மாதிரி கோயிலுக்கு வந்து நேர்த்தி வச்சவங்க பல பேர் வந்து அந்த காவடி எடுத்துகிட்டு போகிறது வந்து பார்ப்பீங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான காவடிகள். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்ததை விட அந்த ரெக்கைகள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக வச்சு பிரம்மாண்டமான அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காவடி. அது வந்து காற்றுக்கே வந்து தூக்கிட்டு வெளியில் போயிடும். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வனவாசம் வந்து போகிறதுக்கு ஆயத்தப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க எல்லாருமே. பாண்டவர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கிரீடம் போட்டு போகிறவங்கலேருந்து மற்றவங்க எல்லாருமே பாண்டவர்களாக வந்து கருதப்படுவாங்க. ஒரு வனவாசத்துக்கு இவ்வளோ பேர் போகிறாங்களா அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி தான் எனக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவோம். முன்னாலே வந்து இவங்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த கிராமம் மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஏரியாக்களில் வந்து கவர் பண்ணி இந்த வனவாசம் போய் வருவாங்க. ஸோ இப்போ ஆரம்பிக்கிறது வந்து இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 மணி ஆகுது. ஸோ இந்த டைம் வந்து ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் நைட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு மேபி வந்து 7 o'clock 8 o'clock வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வரைக்குமே வந்து இவங்களோட வனவாச பயணம் வந்து இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அவங்க.
கொஞ்சமா ஸோ ஃபைனலாக வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் மறுபடியும் பாண்டிருப்புக்கு வந்துட்டோம். ஆனால் இதுக்குள்ளே பார்த்துருப்பீங்க, சில ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். ரீசன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தெரிஞ்ச ஒருத்தவங்கள்ட்ட, அதாவது இங்கே இன்வைட் பண்ணி இங்கே எப்படி நடக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவங்கள்ட்ட நான் தரன்னு முன்னுக்கு வந்தேன். அதாவது நான் அங்கே முன்னுக்கு இருந்தேன், இவர் தான் முன்னுக்கு வந்தார். இவர் ஒரு கோயிலுக்குள்ளே போன வீடியோக்குள்ளே அவர் அப்படியே போயிட்டாப்புல. அவங்க வந்து என்ன அப்படியே சுற்றி கூட்டி இருந்தாங்க. எங்கே போகுதுன்றது தெரியாது. வனவாசம் அப்படின்னா எங்கட ஊரில் நான் வந்து ஒரு ஊரில் தான் சுற்றி தெரியும். அதாவது அந்தந்த ஊர்னு சொன்னால் அந்த ஊருக்குள்ளே, அதாவது காலையில் ஒரு 8:30க்கு ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் வந்து ஈவினிங் 5:30 6 மணியெல்லாம் அப்படியும் ஆகும். ஆனால் அது எல்லா ஒழுங்குக்களாலும் சுற்றி தெரிகிறதுக்கு இது வந்து ஒரு ஊருக்குள்ளே கிடையாது. ஒரு ஊரில் ஆரம்பித்து 2-3 ஊரால் அப்படியே சுற்றி வந்தாங்க. ஆனால் அதை விட குறிப்பிட்ட ஒரு 4-3 ஹவர்ஸுக்குள்ளே வந்து முடிஞ்சுது. என்ன சொன்னால் உள்ள எல்லா ஒழுங்கையும் இல்லாமல் ஒரு ரோட்டை பிடிச்சாங்கன்னு சொன்னால் அந்த ரோட்டால் அப்படியே ஃபுல்லாக வந்துடுறாங்க. ஆனால் 2-3 ஊரை வந்து சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. ஸோ எல்லா இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான இடங்களில் வந்து இந்த தண்ணீர் பந்தல் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த இடங்கள்லாம் அவங்களோட தாகத்தை தீர்க்கிற மாதிரி வந்து இந்த தண்ணீர் பந்தலில் மோராக இருக்கட்டும், மோர் கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க அப்படி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து அந்த பானக்கம் அப்படி சொல்லுவோம். கோயிலில் வந்துட்டு இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட சைடில் பானக்கம்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி சொல்ல பஞ்சாமிரதம்னு சொல்லுவோம். அதாவது இந்தியாவிலலாம் வந்து பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு பஞ்சாமிரதம் வந்து இப்போ இங்கே வந்து தாகசாலையை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணோன்னா ஓகே. நிறைய ஃபுட்டேஜ் வந்துருக்கும். நான் நிறைய விஷயங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். ரீசன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து ஸ்டோரி தெரியாது. ஸோ அதனால் வந்து பண்ணலை. மோஸ்ட்லி வந்து இப்போ அந்த திரௌபதி அம்மன் வழிபாடு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து மகாபாரத ஸ்டோரி தான் அப்படியே வந்து. பட் வந்து இப்போ எங்கள்கிட்ட ஊர்லேயும் வந்துட்டு இதே திரௌபதி அம்மன் கோயில் இருக்குது. பட் வந்து சில ஸ்டோரிகள் வந்து நமக்கு தெரியாது. மகாபாரத சீரியல் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிய வரும். ஓகே, ஸோ இது வந்து வனவாசம்
வனவாசம் அப்படிங்கிறது வந்துட்டு மகாபாரதத்தில் மிக முக்கியமானது ஒன்று. அதை தான் வந்து இப்போ போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்தால் இது போனால் வந்து அதை வனவாசம் அப்படி தான் சொல்லுவாங்க. அது மற்ற ஆலயங்களில் போனால் வனவாசம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொன்னால் ஊர்வலம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. ஸோ மேபி வந்து வனவாசம் வார அந்த பாண்டவர்கள் டீம் வந்து இங்கே வந்து சேர்கிறதுக்கு வந்து 6:30 7 o'clock இல்லைனா 7:30 அப்படி ஆகும் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு வந்து ரூட் தெரியும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு வேகமாக வந்து ஸ்பீடாக வந்து அப்படியே வந்தாச்சு. ஷார்ட்கட் எதுவும் யூஸ் பண்ணல. பட் வந்து நாங்கள் ஃபுல்லாக தான் வந்திருந்தோம். என்று சொன்னால் அவங்களுக்கு ரூட் தெரியும் அப்படிங்கிறதுனால. பட் நம்மகிட்ட கிஷோதான் வந்து திக்கி முக்காடி ஆள் வந்து கொஞ்சம் மாட்டிப்பட்டாப்புல. அப்போ லைவ் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணி வந்து ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி வந்து சேர்த்துட்டாப்புல. அவருக்கு லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணி கரண்ட் லொக்கேஷன் ஷேர் பண்ணி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டார். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தால் வந்து நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டு அங்கே ஒரு சில விஷயங்களையும் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த திரௌபதி அம்மன் கோயில் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த வழியாகலாம் போயிருக்கேன், வந்திருக்கேன். பட் வந்து இந்த சடங்கு நடக்கிற டைமில் வந்து வந்தது கிடையாது. அதாவது இப்போ கொடியேற்றங்கள் நடக்கிற ஆலயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து திருவிழா அப்படி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்படி நாட்டார் வழிபாடுகளை வந்து பின்பற்றி வரக்கூடிய இப்படியான ஆலயங்கள் வந்துட்டு சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பெண் தெய்வங்கள் அப்படியான இந்த வழிபாட்டு முறை வந்து கிராமிய வழிபாட்டு முறைகளை வந்துட்டு சடங்கு முறையில் தான் வந்து பண்ணி வருவாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ சடங்கு நடந்துட்டு இருக்கும், தீப்பள்ளி சடங்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து தீ மிதிக்கிறது இருக்குது. இன்னும் வந்து 2 நாளால் வந்து இங்கே வந்து தீ மிதிப்பாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வனவாசம் அப்படிங்கிறதுனால இது ஸ்பெஷல். இங்கே வாங்க அப்படி சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கமே தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த கோயிலுக்குள்ள வந்து போக போகிறேன். இதுக்கு முன்னால் வந்து நான் போனதே கிடையாது. என்னோட 25 வயசுக்கு பாண்டியரப்பு கோயிலில் வெளி சைடில் வந்து பார்த்துருக்கேன். சடங்கு டைமில் வந்ததும் கிடையாது, இதுக்கு உள்ளே போய் நான் பார்த்ததும் கிடையாது. ஸோ முதல் டைம் வந்து நான் உள்ளே வந்து பார்க்குறேன். இப்போ நம்மட ஊரில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சின்னதாக இருக்கும். ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மிக பிரம்மாண்டமான முறையில் இருக்குது. ஏன்னு சொன்னால் வந்து இலங்கையிலே மிக பிரசித்தி பெற்ற அது முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரௌபதி அம்மன் ஆலயம் அப்படிங்கிறதுனால இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமான முறையில் வந்து சித்தரித்து அப்படியே செய்திருக்கிறாங்க. இங்கே என்ன ஸ்பெஷல்? வனவாசம் நாளைக்கு நைட்டு தவணையில் நடக்கும். அதுக்கு அடுத்த நாளைக்கு வந்து தீ மிதிக்கிறது. ஸோ வந்து எல்லாமே நாளைக்கு 1 மணிக்கு தவணையில் ஏறி பண்டி மறிக்கிறதெல்லாம் ஸ்பெஷல். நைட்டுக்கா பண்டி மறிக்கிறதா? 1 மணிக்கு ஏறுவாங்க தவணையில் ஏறி பண்டி மறிக்கிறதெல்லாம் ஸ்பெஷல். 1 மணிக்கு 4 மணிக்கு ஆகும். அது ஆரம்பிப்பாங்க என்ன அந்த காத்தவராயனை கட்டுறது அப்படி பண்டி மறைஞ்சி அப்ப நீங்க வருஷம் வனவாசத்துக்கு வருவீங்க. வனவாசம் ஏதாச்சும் வேண்டுதல் நிறைவேறி இருக்கா உங்களுக்கு? நேற்று கடன் நிறைய நாட்கள் வச்சு பாருங்களேன். காவடி வந்து நீங்க தீ மிதிக்கிறதுலாம் இல்லையா? நாங்க புண்ணச்சோல காடி புண்ணச்சோல இங்க ஆம்பளை ஆம்பளை மட்டும் தான் பாய். 18 பேர் இருக்கீங்களா? 18 பேர் தான் பாய். மச்சாக்கள் பொதுவானாக்கள் பாயிறது இல்லை. சொன்னா பாண்டவர்களும் அதுக்குள்ள இருக்கிறாங்க. மச்சாக்கள்லாம் வந்து பாயிறது இல்லை. அதாவது நம்ம ஊர்ல இருக்க திரௌபதி அம்மன் கோயில் மயில் பழகத்துல இருக்க மயில் அதுல எல்லாம் ஆம்பளை மட்டும் தான் பாயிரும். ஆனா எல்லாரும் பாயலாம். அதே அந்த காட்டுக்குள்ள மாதிரி ஒரு கோயில் கடைன்னு எல்லாம் போட்டு நான் பார்த்தேன். அப்ப நீ வெளிக்கூடத்தான் நீங்க சாமி பார்த்துட்டு போய் 7 8 மணி ஆகும் போல வரதுக்கு. அப்படியா வந்துடுறேன் இல்ல ஆளுக்கு லீவ் கொடுத்துருக்கு. சரி ஓகே போயிட்டாரா? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் தீ மிதிக்கிற இடம். ஸோ வந்து இந்த பாண்டிருப்பு திரௌபதி அம்மன் கோயில்ன்றது வந்து சுற்றி வர எல்லா பக்கத்தாலையும் வந்து மக்கள் குடியிருப்பை வந்து ஒட்டி இருக்கக்கூடிய வந்து நான் வளைச்சி மக்களோட வீடுகள் இருக்குது. நடுவில் தான் இந்த ஒரு ஆலயம் இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இடவசதிகள் வந்து கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னால் அந்த பக்கம்லாம் வந்துட்டு பூரா வந்து கடைகள் வந்துடும். ஸோ நான் வீடியோ தான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் லைவில் வந்து பார்த்ததே கிடையாது. வீடியோஸில் தான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வந்து இடம் போதாத அளவுக்கு அவ்வளோ பேர் வந்து தீ மிதிப்பாங்க. ஸோ இந்த கட்டைகளை வந்து மோஸ்ட்லி வந்து தீ மிதிக்கிறதுக்கு இப்படியான கட்டைகளை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன கட்டை அது அப்படிங்கிறதும் தெரியாதுன்னு சொன்னால் நம்மளோட கோயிலையும் வந்து இதே கட்டைகளை தான் யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. அண்ட் வந்து முடிஞ்சால் தீ மிதிக்கிற வீடியோ வந்து நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். ஆனாலும் வந்து இந்த இடத்துல வந்து எப்படி எந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது தெரியலன்னு சொன்னால் நாங்கள் அந்த வீடியோ பார்த்த அளவுக்கு வந்துட்டு பூச்சி மாதிரி அவ்வளோ பேர் வந்து குஞ்சிருவாங்க. ஸோ அந்த இங்கே தீ மிதிக்கிறதுக்கு வேண்டிய வேண்டுதல் வந்து நிறைவேறினது அப்படி சொல்லி வந்துட்டு வேண்டுதல் வந்துட்டு வைக்கிறவங்க வந்து அநேகமான பேர் வந்து இருப்பாங்க. ஆகையினால முடிஞ்சு அவங்களுக்கு தீ மிதிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ண பார்க்குறோம். பட் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ இதோட வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த ஆலயம் பற்றின ஸ்டோரிகளை வந்து கொஞ்சம் வயசானவங்க கிட்ட வந்து கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படி சொல்லி பார்த்துருந்தேன். பட் வந்து யாருமே எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு தானே இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கிறீங்க அப்படி சொன்னால்
சொன்னால் இந்த கோயில் பற்றின வரலாறுகள் வந்துட்டு கீழே கமெண்டில் வந்து பதிவிட்டீங்க சொன்னால் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பதிவிடுற கீழே கமெண்டில் பதிவிடுற அது வந்து கொஞ்சம் பெரிய ஒரு ஸ்டோரியாக இருக்கும்னு சொன்னால் வந்து அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த கமெண்ட் வந்து நாங்கள் மேலே பின் பண்ணி விட்றோம். ஸோ அது வந்து நிறைய பேர் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் காண்பிச்சிருந்த இந்த ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி ஏதாச்சும் பேசி காணொலியில் காண்பிச்சிருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.